இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? அத்தா அத்தா எனக்கு ஒரு ஆசை இல்ல, பெரிய ஆசை. சென்னையில எக்ஸ்போ நடத்தணும்னு ஆசை. அந்த எக்ஸ்போல அந்த சேரிய கட்டிட்டு வரணும்னு ஆசை. கட்டிட்டு வந்து சரியை உங்ககிட்ட காட்டணும்னு ஆசை. காட்டின சரியை நீங்க பாக்கணும்னு ஆசை. பார்த்துட்டு நீங்க சிரிக்கணும்னு ஆசை. சிரி நடிக்கிறதுலாம் போல சிரி சிரித்த சமாளிக்கிறேன். சிரி சிரிக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசை. அப்புறம் நான் அதுல வெக்கப்படணும்னு ஆசை. அப்புறம் வந்து எனக்கு ஆசை 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 இப்போ பேராசை எப்போ. இப்ப என்ன பொட்டிக்கு கடையை எடுத்துட்டு வந்து சென்னையில எக்ஸ்போ போட போறீங்க, அவ்வளவுதானே? அதுக்கு நாங்க வந்து சேலம் வாங்கணும், அவ்வளவுதானே? என் பொண்டாட்டி எல்லாம் கூட்டிட்டு வரணும், வந்து தொலைக்கிறேன். அதுக்கு எதுக்கு இப்படி நடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? இல்ல, நாங்க ரீல்ஸ் எடுத்து தான் நாங்க அப்படி பண்ணுவோம். கல்யாணம் ஆகல, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு வெறுப்பா இருக்கு. போயிரு சாரி ஒரு பக்கமும் ஒரு பக்கம் ரொமான்ஸும் போமா இப்படிதான் பண்றாங்களே. அவங்க லட்சுமின்னு நினைக்கிறேன். லட்சுமி நிறைய முடி வச்சிருப்பாங்க. அட பாவிகளா. ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. மாமா வாங்க, லோட்ஸ்லாம் வந்துருச்சா? லோட்ஸ்லாம் வந்துருச்சு. ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். மக்களே, நீங்க அவங்களோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த திருச்சி எக்ஸ்போ வந்து நமக்கோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர்வா வந்திருக்கு. அண்ட் எல்லாமே ரெட்டியா இருக்கு. அத வந்து நம்ம வந்து போய் இது ரெட்டா இருக்கா? கமிங் டு திருச்சி. ட்ரெண்டியாவா? ஓ ட்ரெண்டியா. அடுத்து இன்னும் ரீல்ஸ் ரெட்டியா இருக்குன்னு சொன்னா. ஓ ரெட்டியா இருக்குறது தான் சொன்னாங்க. எப்பயுமே வர மாதிரி மாமா அப்படிவாங்க. என்னது இது? இப்பதானப்பா பண்ணீங்க, திருப்பியும் பண்றீங்க. இது நாங்க என்ன பண்ணோம்? அது நீங்க இல்ல, ஆனா அவங்கள மாதிரியே இருக்கீங்க. இந்த தாடி, இந்த மூஞ்சி, உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே சார். சார் சும்மா ஒரு நார்மலா பேசுங்களேன். பேசுவேன், காலை பேசுவேன், பேசுவேன், மாலை பேசுவேன், ஒரு வார்த்தையா ரெண்டு தடவை திருப்பி திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பாரு. இன்ஸ்டாகிராம் இருக்கும்போது அவங்களும் சாரி கட்டி போனால் நிவாரணம் 90 கொடுத்து உனக்கு எப்படியா தெரியுது? பேசுவேன். பேசினா மெண்டல்னு சொல்லுவாங்கடா. நீ சரியே கேட்க மாட்டியே. எப்படி இருக்க? நீ இந்த கவிதை எல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிருந்த, டாக்லாம் பண்ணிட்டு இருந்தீல்ல நீங்க. ஆமாடா, இவங்களே எங்க பாத்துர்க்கேனே நானு. பாருங்க, நீங்க என்ன பாத்துருப்பீங்க. ஆமா, இவங்களும் அந்த டிக்டாக் ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்களே. அப்படியே நீங்க ரெண்டு பேரும் கப்பல் ரீல்ஸ் பண்ணுவீங்கல்ல? கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. நீங்க என்னையா பண்றீங்க? ஏங்க அவங்க கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு அவ்ளோ गर्ल्स ஃபேன்ஸ். நான் நல்ல வேளை நான் அவங்கள கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். இவரையா? ஆமா, அவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ். அவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ். மூட நம்பிக்கைங்கிறது இருக்கலாம், அது அடுத்தவங்களுக்கு திணிக்கிறது ரொம்ப தப்பு. என்ன மூட நம்பிக்கை? என்ன ஒண்ணுமா கமெண்ட்ல என்ன எல்லாம் திட்டிட்டு போக பார்த்தாங்களா, இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றாங்க. சரி, என்னையா பண்ணிக்கிறீங்க? பொட்டிக்கு. பொட்டிக்கா? ஆமா, பொட்டிக்கு. நீங்க பொட்டிக்க ஆரம்பிச்சீங்க? நாங்க பொட்டிக்க ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருக்கு. சந்து பாய் பொட்டி கேள்விப்படல நீங்க? சந்து பாயா? சந்து பாய். சந்து நான் பாய். சந்து பாய். சந்து பாய் பொட்டி கேள்விப்பட்டது நீங்க? எனக்கு சந்து சோப்பு தான் தெரியும். சந்து பாய் சோப்பு என்ன மாமா இப்படி பேசுறாரு? நமக்கு எக்ஸ்போக்கு டைம் ஆச்சு. வாங்க போவோம். பொட்டிக்கு நல்லா வியாபாரம் ஆகுது போலயே. அப்ப ஏய் நானும் ஒன்னு ஆரம்பிச்சுக்கிறேன்டா. சேலை கடைய பார்த்தா போதும் பேய் பூந்த மாதிரி பூந்துறாங்களே, வர மாட்டாங்கறாங்களே. வாங்குறது 2 சேலை. மேடம் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம் நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் மேடம். உங்க வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். சாரி விக்கிறவங்கள பார்த்துட்டு ஓட்றாங்க. ஒரு சேலை வாங்க 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 500 ரூபாய் சேலை வாங்குறானே. என்ன ஜென்மம் இவன்? என்ன மேடம் ஒரு செல்ஃபி மேடம். இவருக்கு சேலைக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இந்த மேடம் இவன் ஃபாலோ பண்றான்? இவன் வேற ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவன். ஏய் இங்க வாடா. என்ன? ஏய் நீ சுதாகர்
சார். ஏய் டிராவிட் தானே? ஏய் எஸ் மச்சான் how are ஏய் you? நல்லா இருக்கடா. ஏடா ஏதோ ஒரு பொறுக்கி நாய் சுத்திட்டு இருக்கறனால நீ தானடா அது. மச்சான் பொறுக்கி கீழ பேசிட்டு ஏடா சேலை விக்கிறாங்க அவங்க வீடியோ ரீல்ஸ் போட்டுருக்காங்க அத்தை மாமான்னு போட்டா அத போய் பாத்துட்டு மேடம் அது மெண்டல் மாதிரி 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து எடுக்கறியே. என்ன மாப்ள சும்மா பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எவ்வளவு கிரியேட்டிவா போடுவாங்க தெரியுமா வீடியோ? கிரியேட்டிவா போறதெல்லாம் இருக்கட்டும்டா. ஆன்லைன்ல நான் ஆர்டர் போட்டாலே வந்துருமே வேணும். எதுக்கு நீங்க வந்து வாங்கிட்டு இருக்கங்கற நானே. இங்க வந்து பார்த்தா தானே மேடம் நேர்ல பார்க்க முடியும். அதான் சொன்னதுதான். எல்லாம் என்ன ஜென்மமா கையில காசு இருக்குன்னு ஓவரா ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்க. எல்லாம் வாங்குற சம்பளம் எப்பறா அவன தங்குமாடா? 10 உனக்கு என்ன சம்பளம் வாங்குறேன்னு நினைக்கிறேன் நானு. என்ன வாங்குற? ஏற்கனவே பொண்ணடத்துல ஜெயிக்கிட்டு இருக்க இங்க வந்துட்டு பேசணும் போடா. அது இவனுக்கு நம்ம டேலண்ட்டுக்கு நிறைய கிடைக்கும். மேடம் 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 அந்த செல்ஃபி ஒழுங்கா வரல மேடம். இன்னொரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேன் மேடம் ப்ளீஸ் மேடம். ஏமா என்ன பேபி இது நிறைய சேரி 2000 சேலா இருக்குது விக்கவே இல்ல இந்த மாடல். எது இந்த ஸ்டாக் விக்கவே மாட்டேங்குதா? விக்கவே இல்ல அப்படியே இருக்கு. அவ்வளவுதானே. ஈஸி டெக்னிக். ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு வீடியோ போட்டு வரேன். அப்படியே இல்லங்க. ஹாய் மக்களே, இப்போ வந்து இந்த saree வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம கிட்ட வந்து 2000 பீசஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 100 பீசஸ் மட்டும் தான். இந்த டபுள் கலர், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஆரி ஒர்க் பார்டர் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப வந்து யூனிக்கா இந்த saree வந்து பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட 100 பீசஸ் மட்டும் தான். இப்படிதான் ஏமாந்து பாத்துக்கிட்டு இருக்கியா நீ? 100 லக்கி பீப்பிள் நீங்க வேணும்ன்றவங்க வந்து கரெக்டா எங்களோட வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட கோட் நான் வந்து இப்ப சொல்லிடுறேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. RC 1848 கிராண்ட் செவாலியர். இதுதான் வந்து இந்த சாரியோட என்னது அது? 100 தான். நீங்க வேகமா வந்து இந்த சாரியை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. and this is my personal favorite saree and I love to wear it. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து first 100 வந்து வாங்கிக்கோங்க. ஏமா என்ன மாமா எல்லா சாரியும் வித்து போயிடுச்சுமா. 2000 சாரியும் 2000 வித்து எக்ஸ்ட்ரா 1000 ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? இப்ப எது விக்கல? அந்த சாரி மட்டும் எடுத்துட்டு வாங்க. இன்னும் 10 பீஸ் தான் இருக்கு. வேகமா வாங்கன்னா வாங்கிடுவாங்க. இந்த வரேன் எடுத்துட்டு வாங்க மக்களே. இந்த சாரி வந்து 10 பீஸ் மட்டும் நம்ம கிட்ட இப்ப ரியலி ஸ்டாக்கே இருக்கு. ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம யமுனா புட்டிக்ல நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப யமுனாவா? அழகான ஒரு சாரியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அந்த சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த கலர் வந்து நல்ல டார்க் பர்பிள்ல ஒரு ஷைனியான, இந்த பக்கம் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஷைனியா டபுள் கலர், சைடுல இப்படி திருப்பினீங்கன்னா கோல்ட் கலர் தெரியும், இப்படி காமிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் தெரியும். ஒரு அழகான ஒரு சாரி. நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இந்த கோல்டு ஜெரிகெல்லாம் அழகா வச்சு பூவெல்லாம் போட்டு ஹாட்டா போட்டு இருக்கக்கூடிய இந்த சாரி. இதோட விலை வந்து ரொம்ப 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 கம்மி, 1500 ஒன்லி. இதோட கோட் நம்பர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி RC 1848 கிங்ஃபிஷர். கோட் நம்பர் பிடிச்சிச்சுன்னா கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க போய் இத அக்கா வாங்கிக்கலாம். தங்கச்சி ரெண்டு பேர் இருப்பாங்க. கான்டாக்ட் பண்ணலாம். முக்கியமா இந்த சாரி இந்த பர்பிள் இங்க பாருங்களேன், எல்லாத்தையும் அழகா நான் இருக்கு. இங்க வந்து முன்னாடி வருது பாத்தீங்களா, அது முந்தி நெத்தியில எதுக்கு பாக்குறேன்னு ஆனா தெரியல. வாங்க மாட்டேன். இதுக்கு அதுதான் தெரியல. டிப்ரெஷன்ல இருக்கீங்க போலயே. உடனே வாங்குங்க, கம்மியான சாரி தான் ஸ்டாக்ல இருக்கு. அடுத்த சாரி வேண்டாம். சாயந்தரம் வந்து சொல்றேன். ஓகே சாயந்தரமா? ஓகே. அப்படியா? காலையிலயும் சாயந்தரம் வருவாங்களா? இங்க பாருங்க, இப்பதான் ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு 3 lakh 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டாங்க. அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. என்னையும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நானும் வந்து ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு ஆண்டர்பிரினர் ஆகி இந்த ஃபேமிலிக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். நீ ஆரம்பிக்க போறியா? கட்டின புருஷனே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன். என்ன சப்போர்ட் பண்ண உனக்கு? என்னங்க என்ன சப்போர்ட் பண்ண சொல்ற நீ? அவங்க உனக்கு தேவையில்லாம யாரா ஒருத்தர் முன்னாடி போனா பார்த்து சந்தோஷப்படணும். புறா வைத்தியா போற நீ? இப்ப அவன் சம்பாதிச்சா உனக்கு என்ன வலிக்குது? இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதுல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலன்னா எக்ஸாம்பிள் எடுத்து போறா. நீ தானே கிச்சன்ல பள்ளியை பார்த்தா அடிச்சு கொள்ளுன்னு இல்ல வந்து நீ பொட்டிக்கு நீ இது பண்ண போறியா? அந்த அம்மா போய் போலீஸ பேசுது, மண்டபத்தை பாக்குது, எவ்வளவு பேர் வந்தா பிரச்சனை சமாளிக்குது, நீ சமாளிப்பியா? எடுத்துட்டு நெகட்டிவா பேசுனீங்கன்னா எப்படிங்க வழங்குவோம்? எடுத்துட்டு நெகட்டிவா பேசுறீங்க. ஒரே ஒரு ஸ்டார்ட்அப் தான் ஆரம்பிக்க போறீங்க, அதுக்கு 15 காரணம் சொல்லி நெகட்டிவா பேசுறீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? வந்து நான் நெகட்டிவா பேசுறேன்னு சொல்லல. என்னன்னா ஒருத்த ஒரு வேலையை செஞ்சு கொஞ்சம் காசு பார்த்தாங்கன்னா உடனே அதுல பூரா போய் குதிக்கிறது என்ன நியாயம்? என்ன பண்ணாங்க அப்படி? கருப்பட்டி காய் நல்லா போனா கருப்பட்டி பொட்டிக்கு வியாபாரம் வந்திருக்கு. பொட்டிக்கு வியாபாரம் வேண்டியது எப்படின்னா என்ன இப்படிலாம் எப்படி இது பண்ணுங்க? ஏங்க ஒருத்தவங்க பண்ணணும் சப்போர்ட் பண்ண முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. சரி பண்றேன். நீ பண்ணுமா? பொட்டிக்கு ஆரம்பி. சப்போர்ட் பண்றீங்களா? பண்றப்போ நான் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கி கார்ல ஏத்தி வெளிநாடா சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. போ இதான் சப்போர்ட் பண்ணு மண்டையை கொண்டு போய் எப்படி மாத்தி வச்சிருக்கா பாருங்க. பெருகண்டி மாதிரி அடிச்சு வந்திருக்கா. ஆக்க சைக்கிள் என்ன கன்வின்ஸ் பண்றா? நல்லா இருக்கு. எங்க அம்மா யார் கன்வின்ஸ் பண்ணுவா? என் அம்மா யார் பெரிய செருப்பு வாங்குறது? ஐயோ அம்மா வந்திருக்கு. அடியா மண்டையை மர. இந்த சாரி இப்படி இது பர்பிள் கலர் சாரில இத நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல முந்தி வரும், இந்த இடத்துல பல்லு வரும்,
பல்லு பல்லு வர்ற வருது. நீங்க வந்து கவனமா என்ன அந்த அக்கா பல்லு வர்ற இடத்துல உனக்கு பல்லு வெளியே வருது என்ன விஷயம்? நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. சாரியோட நடு வீட்டுல உட்காந்து தான் கல்யாணம் ஆயிடுச்சு இப்படி உட்காந்து வேற ஒருத்தைய உட்காந்து பாத்துக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பியா நீ எல்லாம்? யா என்ன முன்னாடி ஊருக்கு இருக்கு போச்சா? உள்ளதா இருக்கு. ஏமா இங்க பாருமா இங்க மாமா என்ன வேலை பாத்துக்கிறீங்க நீ என்னமா கண்டுக்காம இருக்க இங்க பாருமா போன்ல உட்காந்து ஒரு பொண்ணு வீடியோவை பாத்துக்கிறீங்க. ஒரு பொண்ணு வீடியோ தான் பாக்குறாரா? எங்க உங்ககிட்ட 10 பொண்ணுங்க பேஜ் அனுப்பி அதை ஃபுல்லா செக் பண்ண சொன்னி இது என்ன குடும்பமா இல்ல என்ன இலவுது பொண்டாட்டியே புருஷன்கிட்ட 10 பொண்ணை பார்க்க சொல்லு. சும்மா ஏதோ இல்லைங்க, 10 பார்த்தாதான் நான் பெஸ்ட் ஒன்னு சூஸ் பண்ணி எடுக்க முடியும். அதான் உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. என்னன்னா அப்படி இருக்கீங்க வந்தோடனே நீங்க? இப்போ விலை எப்படின்னா போனோம் டக்குனு ஒன்று செலக்ட் பண்ணிட்டு வந்துடா போல இருக்கு. அது கூடாது எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு வாங்கிட்டு வரணும். மார்க்கெட்ல பார்க்கணும்னா ஆ. ஏமாந்துருவாங்க. எனக்கு புரியலடா. சாரி சரியா சாரி விக்கிற புட்டிக்கு ஸ்வேதா புட்டிக்கு கிரி புட்டிக்கு சுரி புட்டிக்கு கந்து புட்டிக்கு இந்து புட்டிக்கு பொந்து புட்டிக்குன்னு பொந்து எவ்வளவு புட்டிக்கு. பார்க்கணும் நீ தான் அவனை பார்க்க சொல்லிருக்க சேலை. ஆமா நீங்களும் பாருங்க அக்காக்கு வாங்கி கொடுங்க. ஏங்க ஆ. நல்லா பார்த்து வைங்க. காட்டுறேன் நீ சாரியா பாக்குற சாரி விக்கிற பிள்ளைல தானே பாக்குற நல்லா இருக்கு தானே பாக்குற சரி காட்டு எனக்கு காட்டு. அட பாவிகளா. அந்த மாடர்ன் Dress லிங்க்ஸ் அனுப்பிச்சுறேன் பாருங்க. ஆஹா ஏஹே. இருக்கிறான் மானுங்க. ஏஹே. என்னது இது சாரி கட்டிட்டு பாடி காசு தருவாங்க பின்னாடி. என்னது விளம்பரமா? சாரி அப்படியா? சரிப்பட்டு வராது. உள்ளே போயிடும். ஏய் என்ன இதெல்லாம் ஏன் எதுக்கு சேலை தானே விக்கிறீங்க? சார் சார் நான் டச் பண்ணாதீங்க. ஓ இது வேறயா இங்க வா இங்க வா இவன் பாடி கார்டு அவன் உன் பெரியம்மா பையன் தானே அவன் உன் சொந்தக்கார பசங்களை 4 பேரை சுத்தி வச்சுக்கிட்டா இவன் பாடி கார்டு வேணா எதுக்கு நீ மண்டைய போட்டு ஆட்டிருக்க? அம்மா யாரு இவங்கலாம் பாடி கார்டு? ஆமா இவங்க பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இவங்களை சுத்தி ஒரு 4 பிளாக் கேட்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. பொட்டிக்கு தானே வச்சிருக்கீங்க. மைக்கேல் ஜாக்சன் வந்து அந்த கூட்டத்துல அப்படியே பிச்சு தூக்கி எறிஞ்சுறாங்க. ஏமா டூலியம் பண்றீங்க? இவனை போட்டு அடிக்காதீங்க. ஏன் அவர் என் வீட்டுக்காரரு. பெரிய தண்டனை இருக்காது அவனுக்கு. நம்ம நாளைக்கு வேற ரீல்ஸ் எடுப்போம். டேய் இதெல்லாம் யாரு பண்றான்னு தெரியும். இந்த வீடியோ எடுக்கிறவங்க தான். டேய் நீங்க தானே இந்த ஐடியாலாம் கொடுக்கறது. ஓ இருக்குடா உங்களுக்கு. வெல்கம் டு சரஸ்வதி பொட்டிக். இன்னைக்கு நம்ம புது சாரிய பார்க்க போறோம். வெல்கம் டு சந்துபாய் பொட்டிக். இன்னைக்கு சாரிய புதுசா நம்ம பார்க்க போறோம். நான் சொல்றதையே அப்படியே மாத்தி சொல்றதா இவங்க வழக்கமே. ஆமா மாத்தி சொல்றதா இவங்களுக்கு பிடிக்கும். அத்தா மாமா அவங்க லட்சுமி இவங்க நந்து. அத்தா மாமா அத்தா மாமா அத்தா எனக்கு ஒரு ஆசைத்தா. மாமா எனக்கு ஒரு ஆசை மாமா. அத்தா நம்ம அப்படியே வருமா? போடுவோமா அத்தா? மாமா அவங்க 4 பாடி கார்டுனா இவங்க 4 பாடி அத்தா கார்டு. நம்ம கோயம்புத்தூர்ல எக்ஸ்போ போடுவோமா அத்தா? மாமா நம்ம சென்னையில எக்ஸ்போ போடுவோமா மாமா? அத்தா நம்ம பெங்களூர்ல எக்ஸ்போ போடுவோமா அத்தா? நம்ம மைசூர்ல போடுவோமா மாமா? அத்தா நம்ம துபாயில போடுவோமா அத்தா? நம்ம பர்துபாயில போடுவோமா மாமா? நம்ம அமெரிக்கால போடுவோமா அத்தா? நம்ம நிலாவுல போய் போட்டு விடுங்க, match போட்டு விடுங்க. ராக்கெட்ல வச்சு நிலாவுல கொண்டு போய் வியாபாரம் பாப்போம். நிலாவுல போட்டு ஏலியன் சேலை கட்டி தெரிய போதா? தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் காப்பி அடி. எங்க போனாலும் எங்க பேரை சொல்லி அதையே வச்சு வியாபாரம் பார்க்க. என்ன எதுக்கு இந்த வியாபாரம் பழக்கம்? நாங்கெல்லாம் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் பார்க்க கிடையாது. இருக்குன்னு ரொம்ப ஆட்டாத முடிய. ரொம்ப தான் முடி இருக்கு ரொம்ப ஆட்டாத. ரொம்ப தான் மாமா அத்தா மாமா அத்தா மாமா அத்தா மாமா சப்ஸ்கிரைப் டு சரஸ்வதி பொட்டி. சப்ஸ்கிரைப் டு சந்துபாய். மாமா மாமா அடிக்கிறானே. நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த பொட்டிக் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த மாரி படத்துக்கு அப்புறம் தான் அது என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சுச்சு. அது வரைக்கும் அது என்னன்னே தெரியாது. ஆமா ஆமா. அப்புறம் பாத்துக்கலாம் லட்சுமின்ட்டு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அந்த முடி நீட்டா இருக்காங்க. இன்னொருத்தவங்க நந்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். அவங்க பார்த்தா ஒரு 4 பாடி கார்டு வருவாங்க, இவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அதே மாதிரியே இவங்களும் வீடியோ பண்ணுவாங்க. ஃபுல்லா அப்படிதான் வருவாங்களா? ஷார்ட்ஸ் ஃபுல்லா அப்படிதான் வரும். ஓ இவங்க சாரி விக்கிறாங்களோ இல்லையோ மாறி மாறி 2 பேரும் அப்படியா? இதான் டான்ஸ் ஆடிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இவங்க பாத்துக்கிட்டே வைப்பாங்க, சரியா வைப்பாங்க. ஆனா ஒரு சாரி போட்டதும் கிடையாது. சும்மா பாப்பேன். எதுக்கு பாக்குறாங்கன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. பாத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும். இப்ப கூட பார்த்தாங்க. ஆமா ஆமா பார்த்தோம். நல்லாதான் இருந்துச்சு.
அப்படியே அவங்கள ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் இல்ல எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப் பார்த்துருப்பாங்க இதே மாதிரி. அவங்க ஒய்ஃப் சொல்லி டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதான் கடுப்பாய் போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஒரு ஊருக்கா போயிட்டு நாங்க எங்க ஓபன் பண்ண போறோம் அங்க ஓபன் பண்ண போறோம். ஆனா வேலை பயங்கர வேலை. ஒருத்தவங்க கூட நல்ல ரிவ்யூ சொல்லி நான் பார்க்கல. என்னன்னு எனக்கு இதை பத்தி டீட்டெயிலிங் தெரியாது. நம்ம தெரியாம பேசக்கூடாதுல்ல. யூடியூப்ல பாக்கும்போது நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி அதையும் சர்ச் பண்ணுவேன் நான். இல்ல அதான் அது ஒருத்தர் ஆரம்பிச்சுன்னா உடனே அதுலயே குதின்னு வச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்